கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இந்த மனு கொடுக்கும் போராட்டம் எதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கிறது? என்ன நிலவரம்? வணக்கம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் அந்த குப்பைகளை தரம் பிரித்து மாநகர் பகுதியிலிருந்து புறநகர் பகுதி குறிப்பாக இந்த குப்பை சேகரிக்கக்கூடிய பகுதிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய இந்த வாகன ஓட்டுநர்கள் கிளீனர்கள் அவர்களுக்கான சம்பளம் குறைவாக வழங்குவதாகவும் அதே சமயம் அவர்களுக்கான இந்த PF ESI தொகை அவர்களுடைய கணக்கில் வர வைக்கப்படாமல் அந்த ஒப்பந்த நிறுவனத்தின் பெயரில் வர வைக்கப்படுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுக்கப்பட்ட 770 ரூபாய் வரையான சம்பளத்தை கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட காலமாக ஒப்பந்தம் அடிப்படையிலேயே பணிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி தரப்புல பணிகள் கொடுக்கப்படும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த கடந்த 3 நாட்களாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்டோர் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல மாநகராட்சி பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நம்மளோட இருக்காங்க. அண்ணா வணக்கம். என்ன பிரச்சனை, என்ன கோரிக்கையை வச்சிருக்கீங்க? நாங்க கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக இங்க தூய்மை பணியாளர் ஓட்டுநர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பணி நிரந்தரம், அதாவது வெளி மாநிலத்தார உள்ள வேலைக்கு இறக்குறாங்க. இதனால எங்க பணியாளர்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க. 50-58 வயசுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா எங்களுடைய PF பணம் இத்தனை கோடி இருக்குங்கிறாங்க. எங்களை தெருக்கோடியில் நிக்க வைக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசா? நாங்க கேட்கறது எங்களுடைய பணி நிரந்தரமும் தூய்மை பணியாளருடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை, எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு கொடுக்கறாங்க, எவ்வளவு கொடுக்கணுங்கிறது உங்க கோரிக்கையா இருக்கு. இப்ப நாங்க ஜிஓ எண் 62 படி 770 ரூபா 730 ரூபா அறிவிச்சிருக்காங்க. கலெக்டர் சொன்ன சம்பளம் தான். அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்தாலே போதும். இதுவரைக்கும் கேட்டோம், இதுவரைக்கும் கொடுத்த பாடம் இல்ல. எல்லாத்துக்குமே கம்மி சம்பளத்தை வேலை செய்யறாங்க. இந்த சம்பளத்தையும் வெளி மாநிலத்தை இறக்கி எங்களை ஓரம் கட்டிட்டா எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்க எங்க போறது? மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண இருக்கீங்க? என்ன போராட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க தொடர்ந்து இங்கேயே உட்காருவோம். இரவும் பகலுமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்க குடும்பத்தோட குழந்தைகளோட உட்கார்றதாக நாங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டிருப்பதனால போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு பரபரப்பான சூழல் நிலவுவது என்பது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் தெளிவா தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்தி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.